உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம புதுச்சேரியில் உள்ள கோயில்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி வரிசையில் இன்றைக்கி சிங்கிரிகுடி லட்சுமி நரசிம்மர் கோயிலை பற்றி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இது புதுச்சேரியிலேருந்து கடலூர் செல்லும் வழியில் 11 கிலோமீட்டர் தூரத்தில் தவளக்குப்பத்துக்கு மேற்க 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சிங்கிரிகுடி லட்சுமி நரசிம்மர் கோவில். இந்த கோயில் தமிழக பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஆனாலும் இதனுடைய சொத்துக்கள் எல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் தான் இருக்குது. இதை பிரெஞ்சு மானியம் கூட சொல்கிறாங்க. இந்த ஊரை சோழர் காலத்தில் சதுர்வேதி மங்கலம் ஐற்றூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறமா பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பிரகலாதன் கதை எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த மாதிரி அந்த பிரகலாதன் இந்த ஊரில் தான் பிறந்தான். அந்த பிரகலாதனின் தந்தை இரண்யகசிபு இங்கே தான் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் இந்த பிரகலாதன் என்ன செஞ்சுருக்கிறான், இரண்யகசிபை அழிக்கிறதுக்காக இந்த பிரகலாதனுக்காக இந்த லட்சுமி நரசிம்மர் அவதாரம் எடுத்தார். அப்படி அவதாரம் எடுத்தவர் 16 கைகளோட இருக்கிறார். இந்த 16 கைகளோட இருக்கிற இந்த லட்சுமி நரசிம்மர் 2 இடத்துல தான் இருக்குது இந்தியாவிலேயும். நம்ம சிங்கிரிக்குடி கோயிலில் ஒன்று, ராஜஸ்தானத்தில் ஒன்று இருக்குதான். அந்த 16 கைகள்லையும் வலது கையில் 1 பதாக ஹஸ்தம், 2 பிரயோக சக்கரம், 3 சீரிதா, 4 குத்துக்கத்தி கானம் அப்படின்னு சொல்லி பல வலது கையினால் வச்சிருக்காரு. இரணியின் காலை அழுத்து பிடிச்சிக்கிட்டு மிச்ச கையெல்லாம் அழுத்து பிடிச்சு குடலை கிழிப்பது போல இருக்குது. இந்த மாதிரி இடது கையில் குடல் மாலையை பிடிச்சிருக்குது. சங்கம், வில்லு, கதை, கேடயம், வெட்டப்பட்ட இரணினோட தலை நம் குடலை கையில் கிழிச்சு எடுத்தது போல காட்சி தருகிறார். நம் பாரதத்தில் இந்த 2 இடத்துல தான் இருக்குது. ராஜஸ்தானில் ஒன்று, இந்த சிங்ககிரி கோவிலில் ஒன்று. இரணியன் சம்ஹாரம் செஞ்சப்பினால அவர் என்ன செஞ்சுருக்காரு, அப்படியே இருக்கும்போது இந்த நதிக்கரைகளிலும் குன்றுகளிலும் இருந்த ரிஷிகள் தவசிகள் எல்லாம் அவரை பார்த்துருக்குறாங்க. அவர் எங்கள் இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அது மாதிரி அவர் பல இடங்களில் காட்சி தருகிறார் தமிழகத்தில். அந்த காட்சிகளை என்ன கோலத்தில் காட்சி தருகிறார் என்றும் இந்த கோவிலின் அமைப்பு பற்றியும் அடுத்த பதிவில் கூறுகிறேன். பதிவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.